இவங்களே, தலைமை ஆசிரியர் அவர்களே மற்றும் இங்கே கூடியிருக்கும் ஆசிரியர்களே, இங்கு பொறுப்பாக வந்துள்ள பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கு சிறப்பாக நிகழ்ச்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. அதில் பங்கெடுத்த மாணவர்களும் பொதுமக்களும் எல்லோரும் சேர்ந்து நல்ல நிகழ்ச்சியை நடத்தி கொண்டு இருக்கிறார்கள். அதனால் நான் மேற்கொண்டு எதுவும் பேச விரும்பவில்லை. உங்கள் அனைவருக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். இனிய விழாவிற்கு தலைமையேற்று நடத்தி கொண்டிருக்கக்கூடிய கல்வி தந்தை ஐயா அவர்களே, மிக சிறந்த நிர்வாகத்தை இந்த பள்ளிக்கு வழங்கி ஆசிரியர் மாணவர்களை எல்லாம் அன்பால் பிணைத்து வைத்திருக்கக்கூடிய அருமை தலைமை ஆசிரியர் அவர்களே, ஆசிரியர் பெருமக்களே, மாணவ செல்வங்களே, பெற்றோர்களே, உங்கள் அனைவருக்கும் இந்நன்னாளிலே நல் வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு பள்ளிக்கு ஆண்டு விழா என்பது மாணவர்களுடைய கல்வித்திறன் மட்டுமல்லாமல் அவர்களிடையே புதைந்திருக்கக்கூடிய மற்ற சிறப்புகளையும் வெளிப்படுத்துவதற்கான ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொடுப்பதுதான் ஆண்டு விழா. அதிலே மாணவர்கள் பல்வேறு போட்டிகளில் கலந்து கொண்டு யார் சிறந்து விளங்குகிறார்கள் அப்படிங்கிறதை அறிந்து அதன் மூலம் மற்ற மாணவர்களும் நாமும் அதை சிறந்த நிலைக்கு வர வேண்டும் என்று அவர்கள் முயற்சி செய்வதற்கும் இது ஒரு வாய்ப்பாக அமைத்துக் கொடுப்பதற்காகத்தான் ஒவ்வொரு ஆண்டும் ஆண்டு விழா, இலக்கிய மன்றம் போன்ற விழாக்கள் பள்ளியிலே கொண்டாடப்படுகின்றன. மாணவ செல்வங்களாகிய நீங்கள் ஒழுக்கத்தோடு கல்வியை மேன்மேலும் கற்று சோமதரை சித்தூர் மேல்நிலை பள்ளியிலே படிக்கின்ற மாணாக்கன் மாநில அளவிலே, ஏன் இந்த நாட்டிலேயே சிறந்த மாணவனாக வர வேண்டும் என்பதுதான் பெற்றோர்களாகிய எங்களுடைய கடமையெல்லாம், எங்களுடைய விருப்பமும் அதுவே. நீங்கள் அதை உணர வேண்டும். முதலில் காலம் பொன் போன்றது என்று சொல்லுவார்கள். இப்போ நம்ம இங்க உட்கார்ந்துட்டு பேசிட்டு இருக்கிறோம், சிரிச்சிட்டு இருக்கிறோம். இதெல்லாம் காலம் கடந்து சென்று கொண்டிருக்கின்றது. அந்த ஒவ்வொரு மணித்துளிகளையும் நாம் பயனுள்ளதாக ஆக்குவது எப்படி என்பது நாம் சிந்திக்க வேண்டும். கல்வியை கற்று உங்களுக்கு இப்பொழுது கடைசி தேர்வு வர இருக்கின்றது. 12வது வகுப்புக்கு தேர்வு ஆரம்பித்திருக்கின்றார்கள். ஆக இந்த தேர்விலே உங்களுடைய திறனை நீங்கள் வெளிப்படுத்துவதற்கு நல்ல வாய்ப்பு. அதை நீங்கள் முயன்று அதில் பங்கு பெற்று அதை நீங்கள் வெளிப்படுத்த வேண்டும் என்று நான் இந்த நேரத்திலே கேட்டுக்கொள்கிறேன். பாரதத்திலே துரோணாச்சாரியனுடைய பாடசாலையிலே கௌரவர்களும் பாண்டவர்களும் வில்வித்தை கற்கின்றார்கள். அவர்களுக்கு வில்வித்தை எல்லாம் முடிந்து போட்டி சேர்வானது வைக்கின்றார். அப்ப ஒரு மரத்திற்கு அடிகளை ஓட்டிக்கொண்டு போய் ஒரு மரத்தினுடைய உச்சியிலே ஒரு கிளி பொம்மையை கட்டி தொங்க விட்டு அந்த கிளி பொம்மையினுடைய கண் தான் குறி. இதை யார் கரெக்டா அந்த கண்ணை பார்த்து அம்பு எய்கின்றார்களோ அவனே சிறந்த மாணாக்கன் என்று சொல்லுகின்றார். அப்ப கௌரவர்களுடைய தலைவன் துரியோதனனை கூப்பிட்டு, இந்த மரம் தெரிகிறதா? இசைச்சோட மரம் எனக்கு தெரியாமல போகுது, ரொம்ப பிரமாதமா தெரியுது அப்படிங்கிற. அந்த மரத்திலே உள்ள கிளைகள் தெரிகிறதா? பிரமாதமா தெரியுது அப்படிங்கிற. அதில் இருக்கக்கூடிய இலைகள் அதுவும் தெரிகிறது. அங்க இருக்கக்கூடிய கிளி அதுவும் தெரிகிறது. கிளி அதனுடைய கண் அதுதான் தெரிகிறது. ஆக அவனுக்கு அந்த இலக்கை புரிந்து கொள்ள முடியவில்லை.
ஆனா அடுத்தது அர்ஜுனனை கூப்பிடுகிறார். மரம் தெரிகிறதா? தெரியவில்லை. கிளைகள் தெரிகிறதா? தெரியவில்லை. இலைகள் தெரிகிறதா? தெரியவில்லை. கிளி தெரிகிறதா? தெரியவில்லை. பின் எதுதான் உனக்கு தெரிகிறது? அந்த கிளியினுடைய கண்ணும் என்னுடைய அம்பினுடைய முடியும் நீர் போட்டு இருக்கிறது பெருமானே என்று சொன்னான். வெட்ராம் வேணா கரெக்டா அவன் போய் அடிச்சு கொண்டான். அந்த கண்ணை அந்த கிளியை கீழே விளக்காட்டினான். இது எதற்காக சொல்கிறேன் என்றால், நீங்கள் படிக்கின்ற கல்வியானது ஒரு சிறந்த குறிக்கோளை, ஒரு எய்ம், அதை வைத்து படிக்க வேண்டும். சிறந்த மாணாக்கர்களாக வர வேண்டும் என்பதற்காக ஒரு சிறிய நிகழ்ச்சியை உங்களுக்கு கூறி, நீங்கள் நல் மாணாக்கர்களாகவும் நல்ல ஒரு சிறந்த குடிமகனாகவும் பல்வேறு பணி சிவாம் நான் என்பதோடு எனதென்பதோடு நான் என்பதோடு எனதென்பதோடு நான் எனதென்றறிகின்ற அறிவென்பதோடு என்பதோடு உடல் என்பதோடு உடலில் ஒழுங்கிருக்கும் உயிர் என்பதோடு அன்பு சிவாம் அன்பு சிவாம் அன்பு மயம் சிவரோகம் அன்பு சிவாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த இனிய விழாவிலே கலந்து கொண்டு இருக்கின்ற நமது பெற்றோர் ஆசிரியர் தலைவர் அவர்களே மற்றும் இன்று பேருரையாற்றி இருக்கின்ற நாட்டுமாம் அவர்களே, செந்தில்வேல் அவர்களே, ஆர் சேதுராம் அவர்களே, தலைமை ஆசிரியர் மற்றும் தலைமை ஆசிரியர்களே, பொதுமக்களே, தாய்மார்களே, மாணவர்கள் அனைவருக்கும் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொண்டு, இந்த விளையாட்டு போட்டியில் பரிசு பெற்றவர்கள் மீண்டும் அடுத்த வருடம் நடக்கின்ற இந்த விழாவில் மீண்டும் கலந்து கொண்டு பரிசு பெறாதவர்களும் கலந்து கொண்டு பரிசு பெறுமா என்று கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆசிரியர், ஆசிரியை, பெற்றோர், குழந்தை செல்வங்கள் அனைவருக்கும் மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். படிப்பில் மட்டும் இல்லாமல் விளையாட்டு மற்றும் துறைகளில் ஆசிரியர்கள் உங்களை ஊக்குவித்துக் கொண்டிருக்கிறார்கள். தற்பொழுது 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு தேர்வு நடைபெற இருக்கிறது. அனைவரும் சிறப்பாக தேர்வு எழுதி இந்த பள்ளிக்கு 100க்கு 100 விழுக்காடுகளை பெற்றுத்தர அனைவரும் சார்பாக வாழ்த்துகிறேன். நன்றி, வணக்கம். பாத்தீங்கன்னா இப்ப நம்ம ஸ்கூல்ல செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிற ஆனுவல் டே ரொம்ப டிலே ஆகுது. என்னால டைம் எடுத்துக்க வேண்டாம். டேலண்ட் எக்ஸாம்க்கு இப்ப நம்ம ஸ்கூல்ல ப்ரிப்பரேஷன் கொடுக்குறாங்க. குழந்தைங்களா எல்லாருமே ப்ரிப்பேர் பண்றீங்க. நல்லா எழுதிட்டு வந்தா இன்னும் கொஞ்சம் நம்ம ஸ்கூலோட லெவல் இன்க்ரீஸ் ஆகும். அதுக்கு மட்டும் நீங்க சப்போர்ட் பண்ணுங்க. போன டைம் இதை தான் நான் கேட்கறேன், இப்பயும் அதை தான் கேட்கறேன். டீச்சர்ஸ் கொடுக்குற ஸ்கோப் நீங்க அடுத்த லெவலுக்கு கொண்டுட்டு போகணும். அதை மட்டும் உங்ககிட்ட இருந்து நான் எதிர்பார்க்கிறேன். பேரண்ட்ஸா நீங்க ஸ்கூலுக்குள்ள எதனால கேட்கலாம். யாருமே பேரண்ட்ஸ் வர்றதுல இருந்தா ஸ்கூல் சைட்ல இருந்து கம்ப்ளைண்ட், ஏங்க பேரண்ட் வர மாட்டேங்கிறீங்க. ஒரு செலிப்ரேஷன் கூப்பிட்டா கூட பாதி பேரண்ட் வரீங்க, பாதி பேர் வர மாட்டேங்கிறீங்க. எல்லாருமே வாங்கன்னு தானே கூப்பிடுறோம். நம்ம அடுத்தடுத்த லெவலுக்கு போகலாம். சரிங்களா? சரி, தேங்க்யூ.